அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் வின்னக்ஸ் கிளாஸ் அகாடமிலேருந்து கீர்த்தனா. நம்ம ஆல்ரெடி பார்த்தோம்னா 10th பாலிட்டியில் இருக்கக்கூடிய பார்ட் 1 வீடியோ பார்த்தோம். இன்றைக்கி அதோட கண்டினியூவேஷனாக பார்ட் 2 வீடியோ பார்க்கலாம். இதில் மெயினாக நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஸ்டேட் கவர்மெண்ட் பற்றி பார்க்க போகிறோம். இன்னும் நம்ம சேனலை யார் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம தொடர்ச்சியாக போடக்கூடிய எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக சேரும். நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். மாநில ஆளுநரை யார் அப்பாயின்மெண்ட் பண்ணுவாங்க அப்படின்னா குடியரசுத் தலைவர் தான் நியமனம் செய்வார். நெக்ஸ்ட் பார்த்தோம்னா ஆளுநருக்கு என்னென்ன சிறப்பு இருக்குது அப்படின்னா சட்டமன்றத்தை அவரால் கூட்டவும் முடியும், அதே மாதிரி ஒட்டி வைக்கவும் முடியும், அதே மாதிரி கலைக்கவும் அவருக்கு உரிமை இருக்குது அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் பார்த்தோம்னா சப்போஸ் இப்போ மாநிலத்தில் விதிகள் மீறப்பட்டது, ஒழுங்காக மாநில அரசு செயல்படலை அப்படின்னு சொல்லிட்டு ஆளுநர் உறுதியாக நம்பினா என்ன பண்ணலாம் அப்படின்னா அவர் குடியரசுத் தலைவருக்கு பரிந்துரை செய்யலாம். என்ன பரிந்துரை அப்படின்னா சட்டப்பிரிவு 356 கீழே மாநில அரசை கழிச்சிட்டு குடியரசுத் தலைவர் ஆட்சியை எடுத்துன்னு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு யார் பரிந்துரையின் பேரில் குடியரசுத் தலைவர் செய்வாங்க அப்படின்னா ஆளுநர் உறுதியாக நம்பிட்டு அது குடியரசுத் தலைவருக்கு பரிந்துரை செய்தால் அங்கே அந்த மாநிலத்தில் குடியரசுத் தலைவர் ஆட்சி நடக்கும். அப்போது நம்ம இந்தியாவில் பார்த்தோம்னா கேரளா, அதுக்கப்புறமா பஞ்சாபில் டோட்டலாக 9 முறை குடியரசுத் தலைவரோட ஆட்சி நடைபெற்றிருக்கு. அடுத்து பார்த்தோம்னா அப்போது மாநில அரசை அவங்க கலைச்சிட்டாங்க. அப்போ கலைச்சிட்டோடனே அங்கே குடியரசுத் தலைவரோட ஆட்சிக்கு நடைமுறைக்கு வந்துடும். அப்போது குடியரசுத் தலைவர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நிர்வாகத்தை ஆளுநர் தான் அவங்களோட பிரதிநிதியாக இருந்து ஆளுநர் தான் நம்மளுடைய மாநிலத்தில் என்ன பண்ணுவார் அப்படின்னா நிர்வாகத்தை கவனிப்பார். அப்போது குடியரசுத் தலைவர் ஆட்சி நடக்கும் போது யார் நிர்வாகத்தை கவனிப்பார் அப்படின்னு கேட்டாங்கன்னா ஆளுநர் அவர்கள் தான் நிர்வாகத்தை குடியரசுத் தலைவர் ஆட்சியின் போது பார்ப்பார். நெக்ஸ்ட் பார்த்தோம்னா முதலமைச்சரை ஆளுநர் தான் நியமனம் செஞ்சு வைப்பார். அது மட்டும் இல்லாமல் அமைச்சரவை குழு அமைச்சர்கள் ஏனைய அமைச்சர்களுக்கும் யார் நியமனம் பதவி பிரமாணம் செஞ்சு வைப்பார் அப்படின்னா ஆளுநர் அவர்கள் தான் பதவி பிரமாணம் செஞ்சு வைப்பாங்க. ஆளுநருக்கான தகுதிகள் என்ன அப்படின்னா அவர் இந்திய குடிமகனாக இருக்கணும், அது மட்டும் இல்லாமல் ஆதாயம் தரும் எந்த பதவியும் அவர் வகிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய தகுதிகள் இருக்குது. அதே மாதிரி ஒரு மாநிலத்துக்கு இல்லை, அவர் 2-3 மாநிலத்துக்கும் ஆளுநராக இருக்கலாம், இல்லைனா பார்த்தோம்னா துணைநிலை ஆளுநராக கூட செயல்படலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தோம்னா யாரோட பரிந்துரை பேரில் ஆளுநர் அமைச்சர்களை நியமிக்கிறார் அப்படின்னா முதலமைச்சரோட பரிந்துரை பேரில் தான். அங்கே நம்ம பார்த்தோம் பிரசிடெண்ட் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பிரைம் மினிஸ்டர், அதாவது பிரதமருக்கு பதவி பிரமாணம் செஞ்சு வைப்பாங்க. அதே மாதிரி இங்கே என்ன பண்ணுவாங்க கவர்னர் என்ன பண்ணுவார் அப்படின்னா சிஎம், அதுக்கப்புறமா ஏனைய அமைச்சர்களுக்கு பதவி பிரமாணம் செஞ்சு வைப்பாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தோம்னா முதலமைச்சர் தான் ஒரு அமைச்சர்களுக்கும் துறையை ஒதுக்கீடு செய்வார். ஒரு மாநிலத்தில் எவ்வளோ அமைச்சர்கள் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எண்ணிக்கை அப்படின்னா முதலமைச்சர் உட்பட, அதாவது முதலமைச்சரும் அதுக்கப்புறமா அவர் தான் அமைச்சர் குழுவோட தலைவர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லாங்களா, பெரும்பான்மை கட்சி தலைவர். அப்போது முதலமைச்சர், அதுக்கப்புறமா மொத்த அமைச்சர்கள் எண்ணிக்கை மொத்த உறுப்பினர்கள் இருக்கிறாங்க பார்த்தீங்களா, டோட்டல் மெம்பர்ஸு, அதில் 15% தாண்டக்கூடாது. அதாவது இப்போது 234 தொகுதிகள்னால் அதில் 15% என்ன பண்ணக்கூடாது, முதலமைச்சர் உட்பட அவரும் சேர்த்து அந்த எண்ணிக்கை தாண்டக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தோம்னா ஒரு மாநிலத்திற்கு சட்டமன்றம் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய அரசியலமைப்பில் கூறுது. இந்தியாவில் பெரும்பாலும் எந்த சட்டமன்றம் இருக்குது அப்படின்னா ஓரவை மன்றமே இருக்குது. ஆனால் ஒரு 6 மாநிலத்தில் ஈரவை கொண்ட சட்டமன்றம் இருக்குது. அதாவது சட்ட மேலவை, சட்ட கீழவை அப்படின்னு சொல்லிட்டு சொல்வோம், சட்டப்பேரவை. அப்போது 2 அவைகள் ஒரு சில மாநிலத்தில் இருக்குது. அந்த என்னென்ன மாநிலத்தில் இருக்குது அப்படின்னா ஒரு 6 ஸ்டேட்ஸில் 28 மாநிலம் இந்தியாவில் இருக்குது. அதில் 6 மாநிலத்துக்கு ஈரவை இருக்குது. எங்கே அப்படின்னா பீகார், கர்நாடகா, மகாராஷ்டிரா, உத்தரப்பிரதேசம். நெக்ஸ்ட்டு பார்த்தோம்னா ஆந்திரா, தெலுங்கானா.
ஆகிய 6 மாநிலத்துக்கு பார்த்தோம்னா வந்து என்ன இருக்குது அப்படின்னா ஈரவை கொண்ட சட்டமன்றங்கள் வந்து இப்போ இருக்கால நடைமுறையில் இருக்குது. அதுக்கப்புறமா வந்து பார்த்தோம்னா சட்ட மேலவை வந்து பார்த்தோம்னா உருவாக்கம் அல்லது நீக்கம் அது பற்றி என்ன சட்டப்பிரிவு சொல்லுது அப்படின்னா இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். சட்டப்பிரிவு 169 படி தான் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா சட்டப்பேரவை வந்து உருவாக்கலாம் இல்லைன்னா நீக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். நம்ம தமிழகத்தில் வந்து தற்போது இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்களோட எண்ணிக்கை எவ்வளோ அப்படின்னா 234. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தோம்னா மக்களவை உறுப்பினர்கள் வந்து எவ்வளோ அப்படின்னா 39 இருக்கிறாங்க. நெக்ஸ்ட்டு வந்து மாநிலங்களவை உறுப்பினர் எவ்வளோ தமிழ்நாட்டிலேருந்து போவாங்க அப்படின்னா 18 பேர் வந்து தமிழ்நாட்டிலேருந்து ராஜ்யசபாவுக்கு போவாங்க. ஓகேங்களா. அடுத்து வந்து நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் ஒரு மாநிலத்தில் அமைச்சர்களோட எண்ணிக்கை முதலமைச்சர் உட்பட 15 விழுக்காடு வந்து தாண்டக்கூடாது. அப்போது 234ல் 15 விழுக்காடு அப்படின்னா நம்ம எண்ணிக்கை வந்து பார்த்தோம்னா தமிழகத்தில் 36 அமைச்சர்கள் வரைக்காலம் வந்து இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். அப்போ கேட்பாங்க எவ்வளோ அமைச்சர்கள் வரைக்காலம் வந்து நம்ம தமிழ்நாட்டில் வந்து இருக்கலாம் அப்படின்னா 36 அமைச்சர்கள் வரைக்காலம் நம்ம தமிழ்நாட்டில் வந்து எண்ணிக்கை இருக்கலாம். ஓகேங்களா. அடுத்து வந்து ஒரு மாநிலத்தில் வந்து பார்த்தோம்னா சட்டமன்ற உறுப்பினர்களோட எண்ணிக்கை வந்து 500 அதிகமாகவும் மிகாமலும் அதிகபட்சம் 500 இருக்கணும். குறைந்தபட்சம் எவ்வளோ இருக்கணும் 60 இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தோம்னா சட்ட கீழவையில் வந்து எப்படி இருக்கணும் சட்ட மேலவையில் எப்படி இருக்கணும் அப்படின்னா சட்ட கீழவையில் இருக்கிறாங்க பார்த்தீங்களா அதில் அதாவது 3ல் 1 பங்கு வந்து என்ன பண்ணும் அப்படின்னா மிகாமல் இருக்கணும். அதாவது ஒரு 234 பேர் இருக்கிறாங்கன்னா அதில் 1 பங்கு மிகாமல் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. 3ல் 1 பங்கு மிகாமல் இருக்கணும் அப்படின்றாங்க. அது மட்டும் இல்லாமல் எண்ணிக்கை வந்து 40 குறையாமல் இருக்கணும். அதே மாதிரி 3ல் 1 பங்கு இருக்கணும். சேமாக ஒரு 40 பேருக்கு குறையாமலும் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தோம்னா நம்ம சட்டப்பேரவையை நம்ம கீழவை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். சட்ட மேலவை அப்படின்னு சொல்லிட்டு 2 அவைகள் இருக்குது. தமிழ்நாட்டில் வந்து தற்போது வந்து சட்ட மேலவை வந்து இல்லை, கலைச்சிட்டாங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தோம்னா வந்து இது ஆல்ரெடி நம்ம பார்த்துட்டோம் 6 மாநிலத்தில் வந்து இருக்குது. சட்ட மேலவைக்கு வந்து உறுப்பினர்கள் எப்படி தேர்ந்தெடுக்கப்படுவாங்க அப்படின்னா அது வந்து மறைமுக தேர்தல் மூலமாக தான் வந்து தேர்ந்தெடுக்கப்படுவாங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தோம்னா சட்ட மேலவையை வந்து நம்மளால் கலைக்க முடியாது. எப்படி நம்ம அங்கே ராஜ்யசபாவை பண்ண முடியாது அதே மாதிரி இங்கே சட்ட மேலவை என்ன பண்ண முடியாது அப்படின்னா கலைக்க முடியாது. தமிழ்நாட்டில் வந்து பார்த்தோம்னா 1986 வரைக்கும் சட்ட மேலவை இருந்துச்சு. ஆனால் 1986 நவம்பர் மாதம் வந்து என்ன கொண்டு வராங்க அப்படின்னா தமிழ்நாடு சட்ட மேலவை நீக்க மசோதா வந்து எடுத்துன்னு வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா சட்ட மேலவையை வந்து நீக்கிடுறாங்க. அப்போ தமிழகத்தில் எப்போ இருந்து சட்ட மேலவை இல்லை அப்படின்னா 1986 நவம்பர் மாதம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தோம்னா உயர் நீதிமன்றங்கள் வந்து 1862 1862 வந்து பார்த்தோம்னா கல்கத்தா, மும்பை, சென்னை ஆகிய 3 இடத்துல வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஓப்பன் பண்ணுறாங்க. இப்போ வந்து பார்த்தோம்னா உயர்நீதிமன்றங்கள் வந்து இப்போ வந்து 25 உயர்நீதிமன்றங்கள் இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தோம்னா உச்சநீதிமன்றம் புதுடெல்லியை தலைமையிடமாக கொண்டு செயல்படுது. நெக்ஸ்ட் வந்து நம்மளுடைய தமிழகத்தில் வந்து மெட்ராஸ் உயர்நீதிமன்றம் வந்து தமிழகத்திற்கும் யூனியன் பிரதேசமான பாண்டிச்சேரிக்கும் வந்து செயல்படுதா. அதே மாதிரி என்ன அப்படின்னா இப்போ வந்து பார்த்தோம்னா ஒரு 2 அல்லது 3 ஸ்டேட்டு இல்லைனா யூனியன் டெரிட்டரி அதெல்லாம் சேர்த்து அவங்க எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரு உயர்நீதிமன்றம் இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதே மாதிரி நம்மளுக்கு எடுத்துக்காட்டாக வந்து ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் வந்து சொல்லியிருக்கிறாங்க. என்ன அப்படின்னா இது நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ஏன்னா வந்து இது நம்ம ஹைகோர்ட் எக்ஸாம் இது கேட்கறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதே மாதிரி ரீசெண்டாக நடந்த எக்ஸாம்லேயும் கேட்டாங்க. எந்த மாநிலங்களுக்கு வந்து உயர்நீதிமன்றங்கள் வந்து காமனாக இருக்குது அப்படின்னு கேட்டாங்க. இது புக்கில் இருக்கிற எக்ஸாம்பிள். எங்கே அப்படின்னா பஞ்சாப், ஹரியானா, அதே மாதிரி யூனியன் பிரதேசமான சண்டிகர் இந்த 3 இடத்துக்கும் வந்து உயர்நீதிமன்றம் வந்து பொதுவாக இருக்குது. அதாவது சண்டிகரில் தான் வந்து இந்த 3 இடத்துக்குமான உயர்நீதிமன்றம் இருக்குது. அதே மாதிரி பார்த்தோம்னா கவுகாட்டியில் வந்து என்ன அப்படின்னா வடகிழக்கு மாநிலங்களான அஸ்ஸாம், நாகாலாந்து, மிசோரம், அருணாச்சல் பிரதேஷ் இந்த 4 மாநிலத்திற்கும் உயர்நீதிமன்றம் பொதுவான உயர்நீதிமன்றம் வந்து கவுஹாட்டியில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஓகேங்களா. அப்போ இந்த 2 பாயிண்ட்டும் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தோம்னா அமைச்சரவை வந்து எதுக்கு வந்து கூட்டாக பொறுப்பானது அப்படின்னா மாநில சட்டமன்றத்துக்கு தான். ஓகேங்களா.
ஏன்னா அவங்க வந்து மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள். அப்போது சட்டமன்றத்தில் இருக்கிற அவங்க வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா சட்டமன்றத்துக்கு கூட்டாக வந்து பொறுப்பானவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஓகேங்களா? சப்போஸ் இப்போது ஒரு அமைச்சர் இருக்கிறாங்க, அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா எலெக்ஷனில் போட்டியிடல, இல்லைனா தோல்வி அடைகிறாங்க அப்படின்னா அவங்க வந்து அமைச்சர் பதவி ஏற்கலாமா ஏற்க முடியாதுன்னா ஏற்கலாம். ஓகேங்களா? அப்போது அவங்க வந்து அமைச்சர் ஆகிட்டு 6 மாதம் டைமுக்குள்ளே என்ன பண்ணணும் அப்படின்னா ஏதாவது ஒரு தொகுதியில் நின்று அவங்க வந்து சட்டமன்ற உறுப்பினராக ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஓகேங்களா? இதுவே வந்து ஈரவை இருக்குது அப்படின்னா அவங்க வந்து ரெண்டு அவையில் மோஸ்ட்லி வந்து பார்த்தோம்னா இந்த கண்டிஷன்ஸ் வந்து எப்போ செயல்படும் அப்படின்னா இப்போது நின்று தோற்றுட்டாங்க அப்படின்னா, இல்லைனா வந்து அவங்க வந்து போட்டியிடல அமைச்சரவை குழுவில் வந்து அவங்க இது பண்ணோம் அப்படின்னா 6 மாத காலத்துக்குள்ளே அவங்க வந்து நின்று கண்டிப்பாக ஜெயிச்சாகணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். இதே மாதிரி ஒரு எக்ஸாம்பிள் ரீசெண்டாக கூட நடந்துச்சு. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தோம்னா சட்டப்பிரிவு 32 கீழே வந்து உச்சநீதிமன்றம் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா நீதி பேராணைகள், ஆணைகள், அதுக்கப்புறம் வழிகாட்டுகள் எல்லாமே வந்து வழங்கும். பார்த்தீங்களா? அதே மாதிரி நம்மளுடைய உயர்நீதிமன்றமும் என்ன பண்ணலாம் அப்படின்னா வழிகாட்டிகள் நெக்ஸ்ட்டு வந்து நீதி பேராணைகள், 5 விதமான நீதி பேராணைகள், ஆணைகள் எல்லாமே வந்து உச்சநீதிமன்றம் வந்து மாதிரியே உயர்நீதிமன்றங்களும் வந்து வழங்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தோம்னா சட்ட மேலவை உறுப்பினருக்கு வந்து 30 வயது நிரம்பியவராக வந்து என்ன இருக்கணும் அவங்க வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தோம்னா சட்டமன்ற உறுப்பினர்கள் தான் வந்து சபாநாயகர், அதுக்கப்புறமா துணை சபாநாயகரை வந்து தேர்ந்தெடுக்கிறாங்க அவங்களுக்குள்ளே இருக்கிற ஒருவரை. நெக்ஸ்ட்டு வந்து சட்டமன்றம் என்னதான் கலைச்சாலும் அப்போது இருக்கக்கூடிய சபாநாயகர் வந்து அவருடைய பதவியை வந்து இழக்க மாட்டார். ஓகேங்களா? ஏன்னா அவர் வந்து அது வந்து என்னென்னா சட்டமன்றம் கலைத்தாலும் அவர் வந்து அவருடைய பணியில் வந்து தொடர்ந்து செயல்படுவார். புதிய சட்டமன்றம் கூடிட்டு முதல் கூட்டம் வரைக்கால வந்து அவருடைய பதவியில் வந்து அவர் கண்டிப்பாக நீடிக்கணும். அதுக்கப்புறமா வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா புது சபாநாயகரை வந்து செலக்ட் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தோம்னா இப்போ வந்து வெளியுறவு கொள்கையை பற்றி பார்க்கலாம். எந்த ஆர்டிக்கல் சொல்லுது அப்படின்னா ஆர்டிக்கல் 51 என்ன சொல்லுது அப்படின்னா நம்மளுடைய எக்ஸ்ட்ரா ஃபாரின் அஃபேர்ஸ் பற்றி சொல்லுது. வெளியுறவு கொள்கையெல்லாம் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறமா ரொம்ப ஃபேமஸான இந்த பஞ்சசீலம் அப்படின்ற கோட்பாடு வந்து எந்த மொழியிலேருந்து எடுத்தாங்க அப்படின்னா சமஸ்கிருத சொல் தான் வந்து பஞ்சசீலம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். அப்போனா பாஞ்ச் அப்படின்னா 5, அதுக்கப்புறமா சீலம் அப்படின்னா நற்பண்பு, 5 நற்பண்புகள் தான் வந்து பஞ்சசீலம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தோம்னா அணிசேரா இயக்கம் அப்படின்ற சொல்லு வந்து ஃபஸ்ட்டு 1953 வந்து பார்த்தோம்னா ஐநா சபையில் வந்து வி கிருஷ்ணமேனன் வந்து அவர் வந்து உரையாற்றினார். அவர் வந்து ஸ்பீச் கொடுக்கும்போது வந்து அந்த அணி சேராமை அப்படின்ற நான் அலைன்மெண்ட் அப்படின்ற கோட்பாடு வந்து ஃபஸ்ட்டு உருவாக்குச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அணி சேராமை, ஓகேங்களா, நான் அலைன்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். அதுதான் வந்து நம்மளுடைய இந்திய வெளியுறவு கொள்கை, அதாவது ஆர்டிக்கல் 51 படி வந்து இருக்கக்கூடிய முக்கிய அம்சம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். நம்ம வந்து ஒரு போர் நடந்துன்னு இருக்குது இல்லைனா நடக்க போடு அப்படின்னா எந்த அணியும் சேர மாட்டோம். நம்ம அணி சேராமை கொள்கையை வந்து பின்பற்றோம் இப்போ இருக்காலும். நெக்ஸ்ட்டு அணி சேராமை கொள்கையில் வந்து பார்த்தோம்னா அணி சேராமை இயக்கத்தில் டோட்டலாக வந்து 120 உறுப்பு நாடுகள் இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தோம்னா 17 பார்வை நாடுகள் இருக்குது. அதுக்கப்புறமா 10 சர்வதேச நிறுவனங்கள் ஓகேங்களா செயல்படுது. அதில் அடுத்து வந்து பார்த்தோம்னா இந்தியாவில் ஃபஸ்ட்டு அணு சோதனை எப்போ நடந்துச்சு அப்படின்னா 1974 வந்து பொக்ரானில் வந்து நடந்திருக்கும். அப்போ அந்த பொக்ரான் வந்து எங்கே இருக்குது அப்படின்னா ராஜஸ்தான் மாநிலத்தில் இருக்குது. ஓகேங்களா? அந்த இயர் வந்து பார்த்தோம்னா 1974. அதே மாதிரி 2வது அணு சோதனையும் சேம் பொக்ரானு ராஜஸ்தானில் நடந்திருக்கும். எப்போ அப்படின்னா 1998 நடந்திருக்கும். நெக்ஸ்ட்டு சார்க் அமைப்பு. சார்க் உறுப்பு நாடுகள் எவ்வளோ இருக்குது அப்படின்னா 8 உறுப்பு நாடுகள் இருக்குது. என்னென்ன அப்படின்னா ஆப்கானிஸ்தான், வங்காளதேசம், பூட்டான், இந்தியா, நேபாளம், மாலத்தீவு, பாகிஸ்தான், இலங்கை ஆகிய 8 தான் வந்து பார்த்தோம்னா சார்க் அமைப்பில் இருக்கக்கூடிய உறுப்பு நாடுகள். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தோம்னா சீனாவும் ரஷ்யாவும் தான் வந்து உலகத்திலேயே அதிக எண்ணிக்கையிலான அண்டை நாடுகள். அதாவது சீனா, ரஷ்யா தான் வந்து நிறைய அண்டை நாடுகள் வந்து எல்லையாக பகிர்ந்துள்ளது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். இந்தியாவுடன் வந்து எந்த நாடு அதிகமான எல்லையை பகிர்ந்துள்ளது அப்படின்னா வங்காளதேசம் தான் வந்து மிக நீண்ட நிலப்பரப்பை எல்லையாக கொண்டுள்ளது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம்.
நம்ம இந்தியாவில் என்னென்ன அண்டை நாடுகள் இருக்குது அப்படின்னா பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான் வந்து கம்மியான எல்லையை வந்து பகிர்ந்திருக்கு இந்தியா கூட. நெக்ஸ்ட் வந்து சைனா, பூட்டான், நேபாள், பங்களாதேஷ், மியான்மர் சொல்லலாம். ஓகேங்களா? ஆகிய நாடுகள் வந்து இந்தியாவோட எல்லையை பகிர்ந்திருக்கு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா பூட்டான் வந்து இமயமலையில் இருக்கக்கூடிய ஒரு சிறிய நாடு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். இதை பூட்டான் எப்படி அழைக்கலாம் அப்படின்னா இடி மின்னல் நிலம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பூட்டானை வந்து அழைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா இந்தியா சீனாவுக்கு இடையே வந்து இருக்கக்கூடிய பகுதி வந்து பார்த்தோம்னா என்ன அப்படின்னா மெக்மோகன் எல்லைக்கோடு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லுவோம். அதே மாதிரி இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இருக்கக்கூடிய எல்லைக்கோடு வந்து என்ன சொல்லுவோம் அப்படின்னா ராக்லிஃப் லைன். ராக்லிஃப் அவர்கள் வந்து என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னா அந்த லைனை வந்து வரைஞ்சிருப்பார். அதாவது எல்லையை வந்து நம்ம 1947 வந்து இண்டிபெண்டன்ஸ் சுதந்திரம் வழங்குறதுக்கு முன்னாடி வந்து இரு நாடு அப்படின்ற கொள்கை வந்தோடனே இரு நாட்டை வந்து பிரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு 2 நாட்டையும் பிரிக்கும் போது யார் தலைமையில் வந்து பிரிச்சிருப்பாங்க அப்படின்னா ராக்லிஃப். அதனால் அவருடைய பேரே வந்து அந்த கோடுக்கு வந்து வச்சுட்டு இருப்பாங்க, ராக்லிஃப் கோடு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். இது இப்போது எப்படி அழைக்கிறாங்க அப்படின்னா கட்டுப்பாட்டு எல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இப்போ சொல்லலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா இந்தியா வந்து ஐநா சபையில் இருக்குது, அணி சேராமையில் இருக்குது, நெக்ஸ்ட் வந்து சார்க் அமைப்பில் இருக்குது, G20 இருக்குது, காமன்வெல்த்தில் இருக்குது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா நிறைய அமைப்புகளில் வந்து பிரிக்ஸ் மாநாட்டில் இருக்குது. நிறைய வந்து உறுப்பு நாடுகளில் அதாவது அமைப்புகளில் வந்து உறுப்பு நாடாக வந்து நம்மளுடைய இந்தியா வந்து செயல்பட்டு வருது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா ஷாங்காய் ஒத்துழைப்பு நிறுவனம், அதாவது SCO அப்படின்ற ஒரு அமைப்பு இருக்குது. அதோட உறுப்பு நாடுகளில் என்ன அப்படின்னா இந்தியா, கஜகஸ்தான், சீனா, கிர்கிஸ்தான், பாகிஸ்தான், ரஷ்யா, உஸ்பெகிஸ்தான், தஜிகிஸ்தான் ஆகிய உறுப்பு நாடுகள் தான் வந்து நம்மளுடைய ஷாங்காய் ஒத்துழைப்பு நிறுவனத்தில் இருக்குது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா பீம்ஸ்டெக் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். இது என்ன அப்படின்னா வங்காள விரிகுடா பல்துறை தொழில்நுட்பம் மற்றும் பொருளாதார கூட்டமைப்புக்கான முயற்சி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். பீம்ஸ்டெக் அப்படின்னு இதை சொல்லுவோம் நம்ம. இந்த பீம்ஸ்டெக்கில் வந்து எந்தெந்த நாடுகள் இருக்குது அப்படின்னா வங்காளதேசம் இருக்குது, பங்களாதேஷ் இருக்குங்களா. நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா இந்தியா, மியான்மரு, தாய்லாந்து, நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா ஸ்ரீலங்கா, அடுத்து வந்து பார்த்தோம்னா நேபாளம், நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா பூட்டான் ஆகிய நாடுகள் வந்து பார்த்தோம்னா நம்மளுடைய பீம்ஸ்டெக்கில் இருக்குது. அடுத்து வந்து இந்தியாவோட முதல் பிரதமரான ஜவஹர்லால் நேருவோட ஒரு முக்கியமான கூற்று என்ன சொல்கிறாரு அப்படின்னா அவருடைய ஸ்டேட்மெண்ட் வந்து பார்க்கலாம். ஒருவரை முற்றிலும் சார்ந்தோ அல்லது தனித்தோ வந்து நம்மளால் கண்டிப்பாக இருக்க முடியாது. இந்த உலகம் வந்து எப்படி இருக்குது அப்படின்னா ஒருவரை ஒருவர் சார்ந்து தான் வாழ்கின்றோம் அப்படின்னு சொல்லிட்டு யாருடைய கூற்று அப்படின்னா ஜவஹர்லால் நேருடைய கூற்று. அடுத்து வந்து பார்த்தோம்னா நேபாளத்துடன் எல்லை பகிர்ந்துள்ள மாநிலங்கள் என்னென்ன அப்படின்னா சிக்கிம், மேற்கு வங்கம், பீகார், உத்தரப்பிரதேசம், அதே மாதிரி உத்தரகாண்ட் ஆகிய மாநிலங்கள் வந்து பார்த்தோம்னா நேபாளத்துக்கூட வந்து எல்லையை வந்து ஸ்ப்ளிட் பண்ணிக்கிது. அடுத்து வந்து பார்த்தோம்னா நம்ம இந்தியாவுக்கும் இலங்கைக்கும் வந்து பாக்னி ஜலசந்தி தான் வந்து பார்த்தோம்னா இந்தியாவையும் அதே மாதிரி நம்மளுடைய இலங்கையும் வந்து பிரிக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். இதோட நம்ம பாலிட்டியில் இருக்கக்கூடிய எல்லா முக்கியமான கொஸ்டின்ஸும் வந்து பார்த்துட்டோம். இதை வந்து நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா ஒரு டைம் ரிவிஷன் பண்ணிக்கோங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம தொடர்ச்சியாக போடக்கூடிய எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். தேங்க்யூ.